ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேபியா சாதம் தான். இதை பட்டாணி சாதம்னு சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய். எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவும் நெய்யில் செய்கிறதுனாலும் செய்யலாம். நான் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய்க்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக கூட நெய் சேர்த்து கூட பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பை இந்த மாதிரி கசக்கி நம்ம அதை போட்டுக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க 3 பச்சை மிளகா அதோடு சேர்த்துக்கலாம். அதோட நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க 3 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சம்னா 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், இல்லைன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏற்ற மாதிரி, 1 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், அப்புறம் 2 பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தக்காளி நல்லா வெந்த உடனே 1.5 டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டுக்கலாம். தயிர் விட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் நாளே பட்டாணியை ஊற வச்சு வச்சுருந்தேன். பச்சை பட்டாணி, பச்சை கலர்லேயும் சேர்க்கலாம், மஞ்சள் கலர் பட்டாணி இருக்குது, அதுவும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எதுவும் ஆப்ஷனோ சேர்த்துக்கலாம். அதை போட்டுட்டு 1 டம்ளர் ரைஸ் நம்ம 1/2 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருந்தேன், அதையும் போட்டுட்டேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி, அந்த ரேஷியோவில் தான் நான் செஞ்சுருக்கேன். இது 1 டம்ளர் செஞ்சாலே 4 பேர் சாப்பிட்லாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்க வேண்டியதான். எப்போதுமே குக்கர் நல்லா கொதி வரும்போது மூடினீங்கன்னா சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். 4 விசில் விட்டு இறக்கிட வேண்டியதான். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி அதை அவிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நைஸாக, அதையும் போட்டுட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சதையும் போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி அதையும் போட்டுற வேண்டியதான். உருளைக்கிழங்கு ஒரு 3 விசில் விட்டு வச்சுருந்தேன், 3/4 பதத்துக்கு வெந்த மாதிரி. அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் சோம்புத்தூள், ப்ளஸ் தனி மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி பவுடரும் நீங்கள் போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு, இது எல்லாத்தையுமே போட்டுருங்க, ஒரு சேர போட்டுருங்க. உப்பு தேவையான அளவு போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய், அது எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம், நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் ஊற்றி நல்லா கையாலேயே ஒரு சேர பெசரி விட்டுருங்க. பெசரினோடனே நம்ம ஸ்டவ்வில் வச்சா போதும். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் நம்ம அடுப்பில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றினா போதும். ஃபஸ்ட்டே நிறைய எண்ணெய் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. அப்படி எண்ணெய் ஊற்ற விருப்பம் இல்லாதவங்க கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மசாலா வேகிற வரைக்கும் வச்சுட்டு கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது நீங்கள் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் முருக விட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட இது மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா மிச்சம் வைக்காமல் நல்லா சாப்பிட்டு வருவாங்க. நான் 4 விசில் விட்டு குக்கரை ஓப்பன் பண்ண போகிறேன். வாங்க சாதம் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நம்ம இது பட்டாணி சாதம்னு சொல்லுவோம், பர்மாக்காரவங்களாம் இது பேபியோ சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வாங்க எப்படி வெந்திருக்குன்னு. பரவாயில்ல, சாதம் நல்லாவே வெந்திருக்கு, நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு சாதம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க.
உங்களுக்கு சீக்கிரமாகவும் வேலை ஆகிடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு. நான் 1 டம்ளர் சாதம் தான் வச்சேன். இது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அந்த ரேஷியோவில் தான் வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ்லேயும் செய்யலாம், பிரியாணி அரிசிலையும் செய்யலாம். பாருங்கள், கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை ப்ளஸ் ஆனியன் ரைத்தா, நம்ம செஞ்சு வச்சுருக்க பேபியோ சாதம். ஒரு வாட்டி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பார்த்துட்டு மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருக்காங்களான்னு வந்து சொல்லுங்கள். நம்ம சேனலை பிடிச்சவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.